மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விடிந்தும் விடியாதுமாக ஒரு வீடியோவை வெளியிட்டு தாவேகா பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தாவேகா ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் அவர்களுக்கான அந்த மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லப்படுகிற 118 இடங்கள் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவரோட இருக்கிற 108 இடங்கள், அதில் ஒன்று மைனஸ் ஆயிடுச்சுன்னா 107 இடங்கள், அப்புறம் 5 காங்கிரஸ் இடங்கள், அப்புறம் 2 கம்யூனிஸ்டுகளுடைய 2 இடங்கள், 4 இடங்கள் என 116 இடங்களோடு மீண்டும் அந்த தொங்கலிலேயே நிற்கிறது. நேற்றைக்கு மாலையில் இரவு நேரத்துலலாம் திருமாவளவன் 2 இடங்களை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2 இடங்களை கொடுத்து விட்டது. அப்புறம் சேப்பர் சைடில் இன்னொரு இடத்தையும் பிடித்துட்டாங்க. அவர் வந்துட்டாங்க, இவர் வந்துட்டாங்க, அவர் விட்டார், இவர் விட்டார்னு சொல்லி 121 இடங்களில் சேஃபராக நாங்கள் ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஜோனில் இருக்கும் அப்படின்லாம் நேற்று இரவிலிருந்து இந்த இன்ஸ்டாவிலையும் அதுலேயும் இதுலேயும் நிறைய செய்திகள் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி பொய் பரப்புறது ரொம்ப வழக்கம். ஆனால் ஆட்சியை தக்க வைப்பதற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கான இதெல்லாம் அடுத்த கட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும்போது முக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயம் நள்ளிரவில் நடந்த நிகழ்வு. ட்விஸ்ட் மேல் சினிமாவை மிஞ்சுகிற ட்விஸ்ட். ஏன்னா இப்போ சினிமாக்காரர் தான் இப்போ விஜய், அவர் தான் இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அதனால சினிமாவை மிஞ்சுகிற ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நள்ளிரவை தாண்டி விடியல் வரைக்கும், விடியல் காலையில் எந்திரிச்சு பார்த்தா இரவு நடந்த ட்விஸ்ட்டை அப்படியே புரட்டி போடுகிற இன்னொரு ட்விஸ்ட் நடந்துச்சு. இரவில் என்னுடைய எம்எல்ஏவை காணவில்லை, என்னுடைய கட்சி எம்எல்ஏ கடத்தப்பட்டிருக்கலாம், குதிரை பேரத்தில் அவர் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருந்தார் டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களில் அவர் பேசி கவர்னரை சந்தித்து ஒரு புகார் கடிதம் கொடுத்து அது நடப்பதற்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதே காணாமல் போன, வெளியே போனதாக சொல்லப்பட்ட, குதிரை பேரத்தில் சிக்கியதாக சொல்லப்பட்ட அந்த எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் டிடிவி தினகரனோடைய ஒன்றாக நின்று பேட்டி அளிக்கிறார். இல்லை, நான் வரும்போது எனக்கு ஃபோன் நான் எடுத்துகிட்டு வரல, என்னை என்னுடைய பேரில் கடிதம் போலியாக வழங்கப்பட்டிருக்கு, நான் அந்த கடிதத்தை யாருக்கும் தரல, நான் ஒரே கடிதம் கொடுத்துருக்கிறேன், அது எடப்பாடிக்கு ஆதரவு தான் நான் கொடுத்துருக்கிறேன், அது என்னுடைய கட்சித் தலைவர் சொன்னதை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமாக பல விஷயங்களை பேச தமிழ்நாடு அரசியல் களம் நள்ளிரவிலும் தகன்னு அப்படின்னு அனலை கக்கி கொண்டிருந்தது. என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லார் தூக்கமும் கெட்டு போச்சு. டோட்டலாக குறிப்பாக விஜய், இந்த நேரத்தில் விஜய் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விஜய் என்கிற அந்த தனி மனிதனுக்கு ரொம்பவே பயங்கர டென்ஷன் இருக்கும். ஏன்னா சாதாரணமாகவே ஒரு ஆட்சி என்பது சாதாரணம் கிடையாதுங்க. அது எப்படியோ அது மால் ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததோ, அல்ல ஓட்டுகளை மேனிப்புலேட் பண்ணி வந்தாங்களோ, இல்லை என்ன பண்ணாங்களோ தெரியாது. ஆக மொத்தம் அவர்கள் இன்றைக்கு மேஜிக் நம்பரை எட்ட முடியாவிட்டாலும் 100 இடங்களை தாண்டி இருக்கிறார்கள். 108 இடங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு திமுகவுக்கோ ஒரு அதிமுகவுக்கோ இந்த எண்ணிக்கையில் இடங்கள் கிடைத்திருந்தால் இந்த நேரம் ஆட்சியை அமைச்சிட்டு அவங்க பாட்டு அமைச்சர்கள்லாம் போட்டுட்டு குதிரை பேரத்தில் சத்தமே இல்லாமல், இப்போ டிடிவி தினகரன் குதிரை பேரம்னு பேசுகிறார் இல்லையா, இது அதிமுகவிடம் இந்த வசம் இருந்ததுன்னா இந்நேரம் அவர் ஆட்சி அமைச்சிட்டு அதிகாரத்தை வாங்கிட்டு ஒரு அமைச்சரை வாங்கிட்டு போயிட்டு பாரு கிளம்பி. அப்போ இருவரும் திராவிட கட்சிகள் கிட்ட இந்த எண்ணிக்கை இருந்திருந்தால் நேரம் ஆட்சி அதிகாரம் நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடாக பார்க்கப்படும் போது அது தாவேக்காக்கு மட்டும் ஏன் அது செல்படுத்த மாட்டேங்குது? தாவேக்கா மட்டும் முட்டி முட்டி மோதி மோதி மீண்டும் கீழே விழுகிறது. இப்போ நீங்கள் நண்டு திறந்த பாத்திரத்தில் வைத்திருந்தால் என்ன நடக்கும்? ஒன்று மேலே யாருன்னா இன்னொன்று காலை பிடிச்சி போன்ற மாதிரி தான் இப்போ தாவேக்காக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, சீனியர்களுடைய அனுபவத்தை அவர்கள் கேட்பதே இல்லை. இப்போ செங்கோட்டையன் சொன்ன அறிவுரைகளை விஜய் கேட்க மறந்ததுனால, சின்ன தவறு செய்ததுனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவர் முதல்லயே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நம்மகிட்ட என்ன எண்ணிக்கையில் இருக்கோ அதை மட்டும் கவர்னர்கிட்ட சொல்லுங்கள், மெஜாரிட்டியை நான் ஃப்ளோரில் நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பதவியை ஏற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம மெஜாரிட்டியை ஃப்ளோரில் நிரூபிச்சுக்கலான்னு சீனியராக இருந்த செங்கோட்டையன் சொன்ன அந்த ஆலோசனையை விஜய் கேட்க மறுத்து ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ், புசி இவங்கெல்லாம் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு கூடவே ஒரு சினிமா தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவில் தயாரித்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த கர்நாடகாவை சேர்ந்த விஜிஎன் நிறுவனம் இருக்குல்ல, அந்த ஒரு படம் எடுத்தாங்களே ஜனநாயகன், அந்த தயாரிப்பாளரோடு கவர்னரை பார்க்க போகிறாரு. இது அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு என்பது கூட புரியாமல் அவர் எதுக்கு கூப்பிட்டு போனார் கவர்னர்கிட்ட? அதனால தான் இவர் கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு. விஜய் என்கிற ஒருவர் இன்னும் விளையாட்டுத்தனமாகவே ஏதோ அரசியல்னா நம்ம நினைக்காதெல்லாம் பஞ்ச், சினிமாவில் பேசுகிற பஞ்ச் மாதிரி நினச்சிக்கிறார். அங்கே அரசியல் சம்மந்தம் வெங்கட் நாராயணனுக்கும் அந்த ஆட்சி அமைக்க உரிமை கோருகிற அந்த மீட்டிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் தாவேகா கட்சியில் கிடையாது, எந்த பொறுப்புலையும் கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு அவர் அங்கே கூப்பிட்டு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தனியாக நம்ம சொல்லுவோம். அதான் புரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம், விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம். இதெல்லாம் அவர் மீது கடும் விமர்சனங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே
அவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிடுச்சின்னு இவங்களே பரப்பி விட்டாங்க நிறைய. இதில் என்னென்னா இந்திய யூனியன் முஸ்லீம் 2 இடங்களை கொடுத்து விட்டதாகலாம் கிளப்பி விட்டாங்க. ஆனால் இவர்கள் தரப்பில் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு கவர்னர்கிட்ட. அந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தில் யார் யாரெல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவர் வந்து கொடுத்துருக்கிறார். அந்த கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யத்தை வந்து தருகிறது. ஆனால் அது உண்மையாக அப்படின்னு நமக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் வந்து 5 எம்எல்ஏக்கள், அது வந்து அனெக்ஸ் பி. அனெக்ஸ் ஏன்றது வந்து அவருடைய 107 இடங்களுக்கான 7 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு ஒரு கடிதம் இருக்கும் இல்லையா, அந்த பட்டியல் இருக்கும், இந்தந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லி அது ஒரு கடிதம் இருக்கும். அதுதான் அனெக்ஸ் ஏ. அனெக்ஸ் ஏல டிவிகேவுடைய எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டு. அடுத்தது அனெக்ஸ் பியில் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். அடுத்தது அனெக்ஸ் சியில் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறார். அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள். அப்புறம் அனெக்ஸ் டி, அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய 2 எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட 2 எம்எல்ஏக்கள் அனெக்ஸ் இ. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை எந்த கடிதமும் கொடுக்கல, அவர்கள் ஆதரவு என்று நிலைப்பாடும் சொல்லவே இல்லை. ஆனால் எப்படி விஜய் அதெல்லாம் உள்ள சேர்த்தார் என்பது விஜய்க்கே தெரிஞ்ச வெளிச்சம். இல்லை விஜய்க்கு யார் ஐடியா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் தான் விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் அரசியல் கற்றுக்கணும். இப்போ அரசியல் நடுராத்திரியில் சொல்லிக் கொடுக்குது இல்லைங்களா, நடுராத்திரியில் ஒருத்தர் ஆள் கடத்தல் புகார், அது குதிரை பேர புகார் அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி வரணும். அரசியல் இன்னும் நிறைய கற்றுக்கணும் விஜய். இப்போ அவசரப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டார். அதை விட அடுத்தது சொல்கிறேன் பாருங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய கட்சியில் 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனால் இவர் கொடுத்துருக்கிற கடிதத்தில் நான் கடிதம் போடுறேன், நான் அதில் ஒரு எம்எல்ஏ இவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் எழுதியிருக்கார். இது இல்லாமல் இதுதான் பிரச்சனைக்கே வித்திட்டதாக இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எம்எல்ஏ, அதாவது மன்னார்குடி காமராஜ், இவரும் வந்து ஆதரவு தெரிவிப்பிற்காக அனெக்ஸ் ஜியில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கடிதங்கள்லாம் வந்த பிறகு எனக்கு வந்து 120 மெஜாரிட்டி இருக்குது, நமக்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமாகவே நான் வந்து 2 இடங்களை வைத்திருக்கிறேன், எனவே என்னை ஆட்சி அமைக்க நீங்கள் வந்து கவர்னர் அழைக்கணும்னு சொல்லி தான் நேற்றைக்கு 3வது முறையாக கவர்னரை வந்து விஜய் போய் சந்திக்கும் போது கொடுத்த லெட்டர். அந்த லெட்டரில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, உடனடியாக அதை வெரிஃபை பண்ணுறாங்க. யாருன்னா நம்ம கவர்னர் மாளிகையினுடைய அதிகாரிகள் வந்து சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கடிதம் கொடுத்துருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ சொல்கிறாரா, இல்லை நான் எந்த கடிதம் கொடுக்கல, நான் எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் தான் கடிதம் கொடுத்துருக்கேன், அதுவும் என்னுடைய கட்சி தலைவர் சொன்னதுபடி நான் வந்து கடிதம் கொடுத்துருக்கேன், வேற யாருக்கும் கடிதம் கொடுக்கலன்னு அவர் தெளிவுபடுத்திட்டாரு. இது நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் உடனடியாக இந்த இரவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் கடத்தல் புகார், குதிரை பேர புகார், விஜய் வந்து தூய சக்தி கிடையாது, ஃப்ராடு சக்தி, இது வந்து இப்போ ஆட்சி வருவதற்கு முன்பாகவே இப்படி வந்து இந்த மாதிரி விலை பேசுகிறார், இவரெல்லாம் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாரு, விலை பேசுகிற ஒரு மனிதர் எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தினகரன் சகட்டு மெனிக்கு அடிச்சு நவுத்துறார். ஆனால் தினகரன் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கை தேர்ந்தவர். இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள்னா, நீங்கள் இரட்டை இலையை வந்து கைப்பற்றுவதற்காக பல கோடி ரூபாயை வந்து லஞ்சமாக கொடுத்து ஜிஆர் சிறையில் இருந்தவர் தினகரன், டிடிவி தினகரன். அந்த பணம் வாங்கினவர் இன்னும் சிறையில் தான் இருக்கார். அது இல்லாமல் வந்து கூவத்தூர் சம்பவத்தை யாரும் மறந்துருக்கவே முடியாது. எடப்பாடி வந்து முதல்வர் ஆனது எப்படி அப்படின்றது கூவத்தூர் மினி டிராமா, கூவத்தூருடைய அந்த ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வந்து அது அத்தனைக்கும் சூத்திரதாரி வந்து டிடிவி தினகரன் தான். ஒரு எம்எல்ஏக்களை எப்படி கொண்டு போய் காப்பாற்றி வைக்கிறது, அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறது, எப்படியெல்லாம் அவளை ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தில் வச்சுக்கிறது, ஒருத்தர் கூட அவர் சந்திக்க முடியாது, செல்ஃபோனெல்லாம் பிடுங்கப்பட்டது, இதெல்லாம் பல நாட்கள் நடந்த பிறகு அப்புறம் அவர்களை கொண்டு வந்து எடப்பாடியை வந்து முதல்வராக்கிட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இது எல்லாவற்றிற்கும் இருந்து உள்ளடி வேலை பார்த்தது டிடிவி தினகரன். அது நல்லாவே தெரியும். அந்த காலகட்டத்தில் டிடிவி தினகரன் செல்வாக்கோடு இருந்தார். அப்படி வந்து இது எல்லாத்தையும் கரைத்து குடித்த அந்த டிடிவி தினகரன் தான் இப்போ கத்துக்கூட்டியாக வந்திருக்கிற விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது வந்து அவர் வந்து என்னுடைய கட்சிக்காரரை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, என்னுடைய கட்சிக்காரர் விலை போய்விட்டார் அப்படின்னு சொல்ல 1 மணி நேரத்தில் அந்த கட்சிக்காரர் வந்து நின்ட்டார். அந்த எம்எல்ஏ என்னை யாரும் விலைக்கெல்லாம் வாங்கலை, நானே வந்துட்டேன், என் பேரில் போலி கடிதம் போயிருக்குன்று. இது ராத்திரி தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுமைக்கும் பெரும் பரபரப்பு ஏற்படுது. யாருமே நைட் தூங்கியிருக்க மாட்டாங்க சரியா. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இது வந்து 12-1 மணி போல் நடக்குது இந்த நிகழ்வுகள்லாம். நிகழ்வு நடந்து முடிஞ்சு சரி ஓகே 1 மணி ஆயிடுச்சு, நம்ம 2 மணிக்கு மேலே படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படுத்திருந்தாலும் இப்போ நான்லாம் தூங்கிட்டாங்க 2 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் எந்திரிச்சு பார்த்தா பயங்கரமாக ட்விஸ்ட், சினிமாவை மிஞ்சுகிற ட்விஸ்ட். அதுதான் சொன்னேன் நான்.
ராத்திரி ஒருத்தர் காணாம போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டாருன்னாங்க. அப்புறம் அவரே திரும்பி வந்துட்டாரு, போலியா கடிதம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டாரு. போலியா கடிதம் கொடுத்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இன்று விடிஞ்சதும் ஒரு வீடியோ வெளியிடுது தாவேகா கட்சி. தாவேகா சார்பில் வீடியோ வெளியிடும்போது காமராஜ் ஒரு காருக்குள்ள உட்காந்துருக்காரு. அந்த கார்ல ஒரு கடிதத்துல ஒரு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ. ஒரு சில செகண்டுகள் வீடியோ தான் அது. ஆனால் இந்த வீடியோவை நாம் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு இப்போ எதிர்ப்பு குரல் எழும்புது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி என்பது அதிகமாக வந்துருச்சு. யார் உருவத்தை போகும் அதே மாதிரி செய்து ஏஐ மூலமாக இவர்கள் இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட முடியும். இப்போ வந்து எல்லா விதத்திலும் கற்று தேர்ந்தவர்கள் தான் தாவேக்காவை சேர்ந்தவர். டெக்னாலஜி வந்து டிடிவி தினகரனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை விலைக்கு வாங்குறது, எப்படி எல்லாம் வந்து அரசியல் பண்றது, அரசியல் ட்விஸ்ட் பண்றதெல்லாம் டிடிவி தினகரன் அத்துப்படி. அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம ஏஐ டெக்னாலஜி வீடியோ விடுறது, ரீல்ஸ் விடுறது, ரீல்ஸ்லேயே இல்லாததை பொய்யா பரப்புறது, ஆளை கூட்டி சேர்க்கறது, 10 ரூபாய்க்கு பெறாத விஷயத்த கூட அது வந்து 10 லட்ச ரூபான்னு சொல்றது, ஓடாத படத்தை ஓட வைக்கிறது, உருப்படாத விஷயத்தெல்லாம் ஏதோ நல்லது மாதிரி காமிக்கிறது, இந்த எல்லா தில்லுமுள்ளு விஷயங்களையும் ரொம்ப காலமாக செய்து வருகிறது தாவேகா தரப்பு. தாவேகான்றது கட்சி இப்பதான் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே சினிமாவில் விஜயோட படம் ஓடவே ஓடாது, உருப்படாத படமா இருக்கும். ஆனா அந்த படம் வந்து ஆஹா ஓஹோன்னு ஓடுற மாதிரி ட்வீட்டும் ரீல்ஸும் போட்டு பயங்கரமா பட்டையை கலப்புவாங்க. அந்த தயாரிப்பாளருக்கு கோடி கோடியா காசு கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா தயாரிப்பாளர் தெருவில் தான் நிற்பார், அது வேற விஷயம். ஆனால் விஜய் வளர்ந்துருப்பார். இதை வந்து ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக என் தம்பி ஜெகதீஷ் எப்போ விஜயோட போய் சேர்ந்தாரோ அதுலேருந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற ஆட்கள், இந்த மாதிரி ட்வீட் போடுற ஆட்கள்னு தமிழ்நாடு முழுமைக்கும் ஆளை செட் பண்ணி வச்சிருக்காரு. காசு கொடுக்குறாரு, லட்சமா கொடுக்குறாரு, கோடி கோடியாக வாரி இறைக்கிறார். அதன் மூலமாக ஒரு பொய்யை கூட உண்மை மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி பரப்பி தான் மக்கள் மத்தியில் போய் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த வெற்றிக்கு பெரும்பாலும் ஜெகதீஷ் தான் காரணம். ஆக்சுவலாக ஜெகதீஷ் தான் வந்து நிழல் முதல்வராக இருப்பார். இப்போ ஒருவேளை வந்து முதல்வராக விஜய் உட்கார்ந்தாருன்னா நிழல் முதல்வராக இருக்கிறது யாரா இருக்கும்னா ஜான் ஆரோக்கியசாமிலாம் கிடையாது, என் தம்பி ஜெகதீஷ் தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் மொத்தமாக இதெல்லாம் வந்து பரப்பி விடுறான். இப்போ இந்த வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு, ஒரு சில நிமிடங்கள் வீடியோ ஒன்று செகண்ட் வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியல. உண்மையிலே அவர் தான் கையெழுத்து போடுறாரா, அந்த கடிதம் தானா, அல்ல வேற ஏதாவது கடிதத்தில் கையெழுத்து போடும்போது யாரோ வீடியோ விளையாட்டுக்காக எடுத்ததை இவங்க ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்களா, இல்லை ஏஐ மூலமாக உருவாக்கப்படுச்சா, இந்த வீடியோ தன்மையை வந்து உறுதித்தன்மையை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கை. இப்போ போலீஸில் புகார் கொடுத்துட்டாரு டிடிவி தினகரன். இந்த கடிதம் போலியா இருக்கு, வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்டிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. வாட்ஸ்அப் மூலம் அனுப்பணும்னா ஒரு செல்போன் நம்பரில் தான் அனுப்பணும். அந்த செல்போன் எண் யாருடையது, யாருடைய எண்ணிலிருந்து கவர்னர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது இமெயில் மூலம் அனுப்பப்பட்டிருந்தா கூட மெயில் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. அதை கூட ஐபி அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸை அனுப்புனாங்கன்னு அதை கண்டுபிடிச்சிடலாம், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்னா ரொம்ப ஈஸி. யார் அந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர் என்ன ஏதுறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறாங்கிறது ஒரு பெரிய இமாலய கொஸ்டின். அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை இது வந்து போலியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த கடிதம் போலின்னு டிடிவி தினகரன் சொல்கிறார் இல்லையா, போலியாக இந்த இருக்கும் பட்சத்தில் அது பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் வந்து வழக்கு நடந்து அது நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வந்து மிக 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 மோசமாக கருதப்படும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னன்னா செக்ஷன் 3, அதாவது 336, செக்ஷன் 340 பிஎன்எஸ், இந்த செக்ஷன் பிரிவுகளின்படி போலி ஆவணங்களை உருவாக்குதல் மற்றும் அதை உண்மையானது என நம்ப வைத்து ஏமாற்றுதல், இதற்கு 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும், அபராதம் கிடைக்கும். எப்படின்னா போலியான ஆவணங்களை உருவாக்குறது, போலி டாக்குமெண்ட், போலியான விஷயம். இப்போ இந்த கடிதம் வந்து போலின்னு வந்து எம்எல்ஏ சொல்றாரு, அவரே வந்து நேரில் வந்து சொல்றாரு, இது நான் கையெழுத்து போடல, என் கையெழுத்து கிடையாது, இது வந்து போலின்னு. அதை உறுதிப்படுத்தணும்னா நீங்க எம்எல்ஏவை கூட்டும். இப்போ எம்எல்ஏ காணாம போயிருந்தான்னு வச்சுங்களேன், ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டிருப்பாங்க, எம்எல்ஏ நேரில் வரணும், ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது இன்னும் இடியாப்ப சிக்கல் ஏற்படுத்திருக்கும். அவரே வந்துட்டார், 1 மணி நேரத்தில் காணாமல் போனதா சொல்லப்பட்ட எம்எல்ஏ 1 மணி நேரத்தில் வந்துட்டாரு. வந்தவர் அது கையெழுத்து எந்த கிடையாதுங்க, போலி, நான்லாம் வந்து ஒரே ஒருத்தர் தான் கடிதம் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது போலி ஆவணம்ன்றத அவர் குற்றச்சாட்டு. உண்மையான ஆவணம் தான், அவர் பாருங்க அவரே கையெழுத்து போடுறாருன்னு வீடியோ. அப்போ இந்த வீடியோவை எடுப்பதன் நோக்கம் என்ன? அப்போ திட்டமிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கா தாவேகா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் இந்த வீடியோவை வெளியிட்டு எங்க மேல எந்த நம்ம தப்பும் இல்லை, நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு விஜய் தரப்பு யோசிக்குதான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் செய்யறது கிரிமினல் வேலையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து தாவேகாவை சேர்ந்திருக்கிற என் தம்பி ஜெகதீஷ் ஜெகதீஷ் தான் இது மெயின் காரணம், வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்குலாம் மற்ற யாருக்கும் மூளைலாம் கிடையாது. ஆதவுக்குலாம் அவ்வளோ மூளை கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமிக்கெல்லாம் அவ்வளோ மூளைலாம் கிடையாது.
ஜெகதீஷுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். எப்படி, ஏன்னா வந்து அவரிடம் இருக்கிற நடிகைகள், அவன் வந்து நிறைய நடிகைகளுக்கு வந்து மேனேஜராக இருக்காரு, அவர் வந்து பாதுகாவலராக இருக்காரு, அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறாருன்னா அந்த நடிகை ஒருவேளை இவருடைய செயல்பாடு பிடிக்கல வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நடிகை காலி பண்ணுவார். மொத்தமாக ட்வீட் போட்டு ரீல்ஸ் போட்டு அந்த நடிகை குறித்து ஆபாசமான கருத்துக்களை போட்டு அந்த நடிகையினுடைய வாழ்க்கையை காலி பண்ணுறதுல மிக கைதேர்ந்த நபர் தான் நம்ம ஜெகதீஷ். என் தம்பி என்ன பண்ணி தொலைகிறது, கூடவே சுற்றி பழகிட்டான், இப்போ அவன் பெரிய உச்சத்தில் போய் உட்காந்துருக்கான்றதுனால தான் நம்ம அவர் யார் அப்படின்றத வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவான். அப்படி போலி ஆவணங்களை உருவாக்கினால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த இந்திய தண்டனை இப்போ ஆக்ட் மாறி போச்சுல, ஐபிசி கிடையாது, இப்போ பிஎன்எஸ், இந்த ஆக்ட் படி 336, அதாவது 336 அப்புறம் 340 இந்த பிரிவுகளின் கீழே அந்த குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 வருஷம் சிறை தண்டனை, அபராதம் விதிக்கப்படும். அப்புறம் ஏமாற்றுதல் மற்றும் மோசடி, இதுவும் அதுக்குள்ளே வரும். ஏமாற்றுதல் மற்றும் மோசடி வந்தால் 318 பிஎன்எஸ் ஆக்ட். இது ஒரு பொது அதிகாரி அல்லது ஒரு தமிழ்நாட்டினுடைய மூத்த அதிகாரி, முக்கியமான அதிகாரியை அவங்க வந்து அவங்களுடைய வேலையில் ஏமாற்றுத்தனமான ஒரு விஷயத்தை கொடுத்து அவர்களை நம்ப வைத்து ஏமாத்தினா அதற்கு கிரிமினல் மோசடியாக அந்த வழக்கு பதியப்படும். அது வந்து 3லேருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும். இப்போ வந்து கவர்னர் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர்கிட்ட வந்து போலியாக ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடிதம் உண்மையிலே போலியாக இருந்தால், அப்படி அந்த கடிதம் போலின்னு உறுதி செய்யப்பட்டால் 3லேருந்து 7 வருஷம் அதை யார் உருவாக்கணும் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக செக்ஷன் 61 பிஎன்எஸ் ஆக்ட் படி இத்தகைய இந்த மாதிரியான போலி ஆவணங்களை டாக்குமெண்ட்டில் உருவாக்குறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் ஒரு கூட்டு பல பேர் சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருந்தால் அது வந்து சதி திட்டத்தின் கீழே வரும். இதற்கும் மிக கடுமையான தண்டனைகள் உண்டு அப்படின்றது சொல்லப்படுது. கூட்டுச்சதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். இதெல்லாம் இந்த கடிதம் போலியாக இருக்கும் பட்சத்தில். இல்லை இந்த கடிதம் நிஜமாகவே காமராஜ் தான் கொடுத்தார் என்றால் தாவேகா மீது எந்த குற்றச்சாட்டும் எந்த புகாராகத்தான் இருக்கும். அது வந்து அது செயல்பாட்டுக்குள்ளே வராது. ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அரசியல் எதிர்கட்சிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகள் மீது இப்படி குதிரை பேரம் நடத்திட்டாங்க, இப்படி ஆளை விலைக்கு வாங்கிட்டாங்க, எம்எல்ஏக்கள் விலைக்கு போனார்கள் நிறைய மாநிலங்களை நம்ம பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் அது ரொம்ப புதுசு, பெருசாக பார்த்தது இல்லை. ஆனால் அது மட்டுமே விஷயமாக இருக்காது. ஆனால் இதை தாண்டி வந்து இப்போ வந்து விஜய் வந்து அரசியல் பாடத்தை இரவு நேரங்கள்லேருந்து கடுமையான இந்த 4ஆம் தேதி ஜெயிச்ச பிறகு அவர் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் மிக மிக பெரிய விஷயம் பார்க்கப்படுது. அவர் ரொம்ப அரசியல் கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கடித விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடித விவகாரத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது விரைவில் வெளியில் வரும், வெளிச்சத்துக்கு வரும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட என்ன வேணாலும் களம் மாறி இருந்திருக்கலாம், என்ன வேணால் மாறி இருந்திருக்கலாம். டிவிக தலைவருக்கு ஆதரவை தருகிறேன் விசிகா சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ரொம்ப தெளிவாக காதர் மொய்தீன் சொல்லிட்டா, நாங்கள் வந்து திமுகவை விட்டு விலக மாட்டோம், திமுகவில் தான் இருப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்த பிறகு அவர் சார்பில் ஒரு எம்எல்ஏ ஆதரவுன்னு ஏன் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. இதன் உண்மைத்தன்மையும் வந்து டிவிக்கே தான் வெளிப்படுத்தணும். அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒரு எம்எல்ஏ மாதிரி காதர் மொய்தீன் தரப்புலேருந்து 50% அவங்க 2 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. ஒரு எம்எல்ஏ இவங்க கைப்பற்றிட்டதா சொல்லப்படுது. அதில் தான் ஆதரவு கடிதம் கொடுத்ததாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 எம்எல்ஏ மென்ஷன் பண்ணலை. அப்போ அங்கேயும் பெரிய சிக்கல் இருக்குது. இது என்னெல்லாம் என்ன மாதிரியான சித்து விளையாட்டுகள், இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காதெல்லாம் கிடையாது, ரொம்ப நாளாக கிடையாதுங்க. இன்னும் சில மணி நேரங்களில் இதற்கு விடை தெரிந்தாக வேண்டும், தெரிந்தே நடத்தி ஆக வேண்டும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடும். ஏற்கனவே ஜனாதிபதி ஆட்சி நடக்கிற மாதிரி கவர்னர் நடக்கிற மாதிரி நீங்கள் +2 தேர்வு முடிவுகள்லாம் வெளியில் வந்துருச்சு. ஆக்சுவலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா +2 தேர்வு முடிவுகள் இல்லை தேர்வு முடிவுகளை பெரும்பாலும் அமைச்சர்கள் தான் வெளியிடுவாங்க. உடனே அது குறித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம்லாம் பேசுவாங்க. இப்போ புதிய அரசாங்கம் 4ஆம் தேதி வந்து வெற்றி பெற்று விட்டது. இப்போ தேர்தல் நடந்தும்போது ரிசல்ட்டே வந்துருச்சு. புதிய அரசாங்கம் பதவி ஏற்றுக்கிட்டா அவங்க வந்து வெளியிட போகிறாங்க. 2 நாள் தேர்வு முடிவுகளை தள்ளி வச்சு கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கவர்னர் அதை கையில் எடுத்துட்டு அதிகாரிகள் மூலமாக வெளியிட்டதில் நிறைய கோப்புகளை இப்போ கவர்னர் பார்க்குறாரு. அதிகாரத்தை அவர் கையில் எடுத்து விட்டார் என்று தான் வருகிற செய்திகள் வருது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது? இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்னைக்கு விட்டால் நாளை மாலையோடு தமிழ்நாடு அரசினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய கடைசி நாள் நாளை தான். அதாவது கடந்த ஆட்சி திமுக ஆட்சியினுடைய கடைசி நாள் 10ஆம் தேதியோடு அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புதிய ஆட்சி பதவி ஏற்றுக்கணும் ஆஸ் பர் சட்டம். ஆனால் அதற்கான வழி வகை இதுவரை செய்யப்படலை.
இப்போ சிக்கல்ல இருக்கு. தொங்கல்ல இருக்கிறது மீண்டு விடுமா அல்லது தொங்கல்ல முடிஞ்சிருமா? ரீஎலெக்ஷனுக்கு தான் வாய்ப்பா? ஜனாதிபதி ஆட்சி வந்தால் 6 மாதத்திற்குள்ளாக மீண்டும் ஒரு எலெக்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.